ஹலோ மக்களே, இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி வந்து எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. ஸோ பிரியாணி பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிரியாணி செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி. எப்பவுமே நம்ம சிக்கனை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா அதை 1க்கு 2 வாட்டி தண்ணியில் அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ சிக்கன் தான் நமக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வந்து தேவை. ஸோ குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு, ஆன் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான தேவைப்படுற பொருட்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது மாதிரி எல்லாமே, சுருள் பட்டை, குஸ்குஸ் எல்லாமே சொல்லுவாங்க, புதினா எல்லாமே, எலுமிச்சைப்பழம், தயிர், ஸோ இதெல்லாம் தேவையான பொருட்கள். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆயில் சரி, எத்தனை பேருக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலாக சொல்ல நினச்சேன், சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் பிரியாணி ரைஸ் வந்து தேவை. ஸோ பிரியாணி ரைஸில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள், புதினா எல்லாமே, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சோம். ஸோ எல்லாம் தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு எப்பவுமே எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. சரி, இப்போ என்ன சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த சூடான எண்ணெய் சூடாகிடுச்சு, அதனால் அதில் போட்டுட்டோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வெங்காயத்தை போட்டுடலாம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு பொன்னிறமான கலருக்கு வதங்கணும். சரிங்களா, பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர்லாம் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தக்காளி வந்து போடுறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ அதிலே ஒரு கீரி விட்டோம் அந்த பச்சை மிளகாவை. அந்த பச்சை மிளகாய் நல்லா கீரி என்ன பண்ணிட்டோம், ஒரு முழுசாக ஒரு பச்சை மிளகாவை போட்டாச்சு. நெய் வந்து ஊற்றுறோம். பிரியாணியில் கொஞ்சம் நெய் நிறையவே ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க நெய். இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்து இஞ்சியையும் பூண்டையும் அரைச்சி வச்ச விழுது. அதான் இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம வீட்லேயே ஹோம்மேடு, வீட்லேயே ரெடி பண்ணால் ஃப்ரெஷ்ஷான ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து நாங்கள் போட்டுருவோம். போட்டுட்டு மொத்தமாக என்ன பண்ணுறோம்னா நல்லா இது மாதிரி கிளறி விட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம போட்டுடுறோம். ஸோ புதினா வந்து பிரியாணினாலே மஸ்ட்டு, ஓகேங்களா. புதினா அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நம்ம செய்கிற அந்த பிரியாணி. சரிங்களா, இப்போ நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்னா கோழிக்கறி வந்து வாங்கினதில் தண்ணியை ஊற்றி கல்லுப்பு போட்டு மஞ்சள்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா அலசிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே அலசினது தான், மறுபடியும் இன்னொரு வாட்டி அலசிட்டு
இந்த சிக்கனை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா போட்டுப்போம். இது மாதிரி நல்லா இன்னும் தண்ணி ஊற்றிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா க்ளீனாக அதில் போட போகிறோம். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம ஒரு வழி என்ன பண்ணிட்டோம், கறியை வந்து குக்கரில் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூனு. போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிரியாணி மசாலா. சக்தி இது வந்து நல்ல பிராண்டு. கூடவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சம் கொட்டிக்கிறோம். என்ன பண்ணுறது, நல்லா அது மாதிரி கிளறி விட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் ஆல்ரெடி பிரியாணி அரிசியை ஊற வச்சுருந்தோம். பிரியாணி அரிசி நல்லா ஊற வச்சுருந்தோம் தண்ணியில். அதில் என்ன பண்ணிட்டோன்னா தண்ணி எடுத்துட்டு அந்த பிரியாணி அரிசியை குக்கரில் வந்து போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நாங்கள் சால்ட்டு வந்து நாங்கள் போடுறோம். சால்ட்டு உப்பு போடுறோம். அப்புறம் கலருக்கு கேசரி பவுடர் போடுறோம். சரிங்களா? கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் போட்டுட்டு இப்போ கிண்டுறோம் பாருங்கள். கொஞ்சம் அப்படியே கலர் வந்துடும் பாருங்கள். கலர் போட்டோம் இல்லையா, அதனால நல்லா கலர்ஃபுல்லாகிடும். ஓகே, போதுமான கலர் நமக்கு கிடச்சிரும். ரொம்ப கலர் கொட்டினாலும் நல்லா இருக்காது. அதனால் எப்பவுமே கலர் வந்து அளவாக தான் போடணும். இது ஓகே. டபுள் ஷேக். இது வந்து ஒரு டபுள் ஷேட் கலரு, அதாவது 2 கலர் தெரியும். ரெட்டாகவும் தெரியும், ஆரஞ்சு கலர்லேயும் தெரியும். ஆனால் நல்லாயிருக்கும். பிரியாணி ரெடியானோடனே பாருங்கள். நாங்கள் 2 டம்ளர் அரிசி போட்டோம். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா 3 டம்ளர் அரிசி. ஏன்னா இது பிரியாணி அரிசி இல்லையா, 3 டம்ளர் தண்ணி. தண்ணி எப்பவுமே ரொம்ப பார்த்து அளவு கரெக்டாக வைக்கணும். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அதான் கணக்கு. எப்பவுமே திட்டமாக வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா கூழ் மாதிரி ஆகிடும்.
உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு போடுங்க. உப்பு நிறைய இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ உப்பு அளவு எப்போவுமே கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன், எல்லா வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்கள். லாக் பண்ணியாச்சு, குக்கர் மூடியை போட்டாச்சு, இப்போ விசிலும் போட்டாச்சு. ஓகே, சக்ஸஸ். மூடி, அதாவது விசில் போட்டாச்சு சரிங்களா. விசில் போட்டு மூடி வச்சிட்டோமா. இப்படியே நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். எத்தனை விசில் வரணும்? இது பிரியாணி அரிசி போட்டோம் இல்லையா, அதனால் வந்து என்னென்னா ஒரு விசில் வந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இப்படி தான் செய்யணும். உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பிரியாணி ரெடி ஆகல. பட் என்ன பண்ணலாம்னா, நம்ம பச்சடி ரெடி பண்ணிக்கலாம், தயிர் பச்சடி. ஸோ தயிர் பச்சடி ரெடி பண்ணணும். ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிண்ணத்தில் தான் தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி, சிம்பிள். நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டாச்சு. அதே என்ன பண்ணுறோன்னா, தயிர் ஊற்றுறோம். அதில் உப்பு போட போகிறோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டா அருமையான தயிர் பச்சடி தயாராகிடுச்சு. எப்பவுமே பிரியாணி வந்து தயிர் பச்சடி தான் ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே ரெடி பண்ணி வச்சு அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம பிரியாணி அரிசி போட்டதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக விசில் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா வேலை முடிஞ்சிடும். ஸோ அருமையான டேஸ்ட்டில் சுட சுட சுவையான பிரியாணி ரெசிபி தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விசில் வரப்போகுது. விசில் வரதுக்கு முன்னாடி அந்த விசில் எப்படி ஆடுது பாருங்களேன்.
நின்றுச்சு. எத்தனை பேருக்கு இந்த குக்கர் சாதத்தை பயம்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கெலாம் ரொம்பவே பயம், சீரியஸாக சொல்கிறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு விசில் தான் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்துச்சு, வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தயாராகிடுச்சு. ஸோ பிரியாணி போட போகிறாங்க. அதனால் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெய் எப்போவுமே ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். ஸோ தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் போட்டு தயாராகிடுச்சு. ஸோ இந்த தட்டில் தான் சர்வ் பண்ண போகிறோம். எப்பவுமே நம்ம அந்த விசிலை அப்படியே திறக்கூடாது, சரிங்களா? அதனால் எப்பவுமே லைட்டாக கரண்டி வச்சு, சரிங்களா, எப்பவுமே ஓப்பன் பண்ணாலும் இது மாதிரி கரண்டி வச்சு தூக்கிட்டோன்னா அதில் இருக்க ஆவிலாம் போய்டும். அப்போ நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம்னா ஈஸியாகவே அந்த இது தூக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெரி வெரி சக்ஸஸ். ஓ மை காட், ஆவி பறக்க சுட்ட சுட்ட செம்மையான ஒரு பிரியாணி பாருங்கள் தயார் பண்ணிட்டோம். ஆஹா, அருமை அருமை, எவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்களா, செம்மையாக இல்லைங்க. எப்பவுமே ஒரு கிளறிக்கலாம், சரிங்களா? எப்பவுமே நல்லா கிளறிட்டு இது மாதிரி பக்கா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பார்க்கவே யம்மியாக இருக்குது பாருங்களேன். ஓ மை காட், பிரியாணினா பிரியாணி, சுட சுட சுவையான பிரியாணி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ பார்க்கவே ஃபுல்லாத்தையும் ஒரு செகண்டில் காலி பண்ணிடலான்ற மாதிரி இருக்குது பாருங்கள்ல. சான்ஸே இல்லைல்ல, செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சுட சுட பிரியாணிலாம் சாப்பிட பிடிக்கும்? எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சார், நாங்கள் இன்றைக்கி செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதோட ஆட் ஆன் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், டக்குனு பக்கத்தில் பச்சடி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பச்சடி இல்லைன்னா நம்ம பிரியாணிக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பச்சடி வச்சோன்னா எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன். தயிர் பச்சடி அப்புறம் சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அருமையான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் சமையலுக்கு ரிலேட்டடாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எப்போவுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.